I would have sent a letter and postcard அனுப்பியிருப்பேன் while I was on holiday. தமிழ்ல மட்டும் சொல்லுங்க. If I had your address. If I past perfectல வரணும். கோடேஸ்வரி past perfect வரணுங்க. had sir. அவ்வளவுதான். if I had your address. I had your address. சொல்லுங்க பாப்போம். சார் நான் என்கிட்ட உன் அட்ரஸ் இருந்திருந்தா நான் உனக்கு ஒரு போஸ்ட் கார்டு அனுப்பி இருந்திருப்பேன்னு சொல்றேன். பியூட்டிஃபுல். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சா என்ன அருமையா தமிழ்ல சொன்னீங்க பாத்தீங்களா? இருந்திருந்தா ஹேட்னா இருந்தா இல்லீங்களா? இருந்தா இது சார் while I was on holiday ன்னு ஒன்னு வந்திருக்குல சார். நான் ஹாலிடேல இருக்கும்போது தூக்கிடுங்க. உங்களை கன்ஃபியூஸ் பண்றாங்க. தூக்குங்க அத. I would have sent you a postcard if I had your address. இது சும்மா ஆட் பண்ணிருக்காங்க. எப்பங்கற அட்வர்ப் ஃப்ரேஸ். அட்வர்ப் எங்க வேணாலும் தூக்கலாம், தூக்கி போடலாம். ஓகே சார். அது தூக்கலாம், வெச்சிருக்கலாம், வேண்டாம்னு வெச்சுக்கலாம், ஃப்ரண்ட்ல வைக்கலாம், பேக்ல வைக்கலாம். ஆனா நச்சுன்னு பண்ணிருக்காங்க பாருங்க. 11 மாடல் வந்துருச்சா? would have sent மாத்துறாங்களா? என்ன அருமையா போட்டுருக்காங்க. if I had your address. சூப்பரானது. சூப்பர். இப்ப இது 13 again சுமதி ட்ரை பண்ணுங்க, தமிழ்ல சொல்லுங்க, கம்ப்ளீட்டா புரிஞ்சுங்க, கொண்டு வாங்க. ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தான் மனசுல நிக்கும். If you dash so many lessons, you dash all the exams. If you had some mistakes, you hadn't lessons, you dash all the exams. If you hadn't missed, if you had missed so many lessons, நீங்க நிறைய lessons மிஸ் பண்ணிருந்தா யோசிச்சா வந்துரும். இதெல்லாம் கஷ்டம் கிடையாது. Okay sir. If you hadn't missed so many lessons, you would have passed all the exams. Beautiful. அப்படியே தமிழ்ல சொல்லுங்க. நீங்க எல்லா கிளாஸும் மிஸ் பண்ணாம இருந்திருந்தா நீங்க பாஸ் ஆயிருந்திருப்பீங்க எல்லா எக்ஸாம்லயும் சொல்றாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. என்ன அந்த ரூல் மட்டும் வந்ததுன்னா பாருங்க. நம்ம தான் கிங். அவ்வளவுதான். if you hadn't missed, நீ நிறைய லெசன்ஸ் மிஸ் பண்ணிருக்க, அதனால நீ நீ நிறைய லெசன்ஸ் மிஸ் பண்ணாம இருந்திருந்தா நீ எல்லா எக்ஸாம்ஸ்லயும் பாஸ் பண்ணிருப்ப. என்ன ஈஸியா வந்துச்சு சுமதி மேம்? ஈஸி ஆயிடுச்சா? எவ்வளவு பெரிய 5 ஆப்ஷன் கொடுத்து நம்மள பயமுறுத்துறாங்கல்ல, படார்னு அடிச்சு உடைச்சிட்டோம்ல. எவ்வளவு ஈஸி. 12. If we dash a letter at 8 o'clock yesterday, we dash on the same day. If we dash a letter at 8 o'clock yesterday, if we had got a letter at 8 o'clock yesterday, we dash on the same day. We had started on this. We should have. If we had got a letter at 8 o'clock yesterday, we should have started on the same day. அப்பாடா, அப்படி பார்த்தோனே நிக்கும் பாருங்க. பார்த்தோனே நிக்குது பாருங்க. தமிழ்ல என்னங்க? If we had got a letter 8 o'clock yesterday 8 o'clock நமக்கு லெட்டர் கிடைச்சிருந்ததுன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்போம். on the same day. நேத்தி எனக்கு 8 மணி கிடைச்சதுன்னா நேத்தியே கிளம்பி இருப்போம் நம்ம. ஆமா, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்போம்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல. if you got a letter earlier, எனக்கு வந்து நேத்தியே கிடைச்சது நேத்தியே ஸ்டார்ட் பண்ணிருப்போம். இன்னைக்கு கிடைச்சதுனால இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்போம். நேத்தியே கிடைச்சது நேத்தியே ஸ்டார்ட் பண்ணிருப்போம். on the same day நேத்தியே ஸ்டார்ட் பண்ணிருப்போம். கோடேஸ்வரி இப்ப புடிக்க முடியுதா? புரிஞ்சுக்க முடியுதா? Yes sir. Yes ன்னு ரொம்ப டோன் லோவா இருக்குது. Yes sir. All right. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்க பிராக்டீஸ் பண்ண வந்துரும். இதுதான் அல்டிமேட். உங்களுக்கு வந்துருச்சுன்னா வந்து இப்ப நம்ம எது வேணாலும் பிக் பண்ணுவோம் ஈஸியா. நம்பர் 9 பிக். லெட்ஸ் பிக் நம்பர் 9. சுமதி மேம். One second sir. I dash my work. If you dash me, then thank you. I dash my work. வெயிட்லெஸ்னா 11 மாடல் பாத்தீங்கன்னா ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. படார்னு அடிக்கலாம். ஒண்ணே ஒண்ணுதானே இருக்கு. அது பார்த்தாலே தெரியுது. பாக்கி 4 தூக்கி போட்டுடலாமே. சார் என்ன சொன்னீங்க சார்? இப்ப 9 மாடல். Shouldn't have, sir. I shouldn't have finished my work. If you hadn't helped me, then thank you. அவ்வளவுதான் முடிஞ்சது. I shouldn't have finished my work if you hadn't helped.
என்ன அர்த்தம்? ரொம்ப ஈஸி. நீங்க அப்ப ஹெல்ப் பண்ணாம இருந்தா என்னால இந்த வேலையை முடிச்சிருந்திருக்க முடியாதுன்னு சொல்றாங்க சார். அவ்வளவுதான் சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. நீ ஹெல்ப் பண்ண, நான் முடிச்சிட்டேன். பண்ணாம இருந்தா முடிச்சிருந்திருக்க முடியாது. அவ்வளவுதான். இதை வச்சு அதை ஈஸியா கொண்டு வந்துடலாம். ரொம்ப ஈஸியா முடிஞ்சிட்டு பாருங்க. ஓகே 7 ஐப்ராஜ் சார் அழகா சொல்லிடலாம் நீங்க. 7 நினைக்கிறேன், பரவாயில்ல. நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. டோன்ட் வரி. புவனேஸ்வரி 7 அப்படியே பாஞ்சிடலாம் அதுல. புவனேஸ்வரி படிச்சு காட்டுங்க ஃபர்ஸ்ட். She wouldn't have gone out if she had known that she was ill. என்ன அர்த்தமா இருக்கும்? இந்த ரெகுலேட்டர் சொல்லிடுங்க, மெயின் கிளாஸ் படார்னு அடிங்க. அவ அங்க போகாம இருந்திருந்தா அவளுக்கு இன்னொரு வாட்டி. அவ அங்க போகாம இருந்திருந்தா இங்க போகாம வெளியே போகாம இருந்திருந்தா அவ போகாம இருந்திருப்பா. எப்ப போகாம இருந்திருப்பா? என்ன அருமையா வந்திருக்கு பாருங்க. she wouldn't have gone out. அத ஃபர்ஸ்ட் தமிழ் படுத்துங்க. உடம்பு சரியில்லைன்றது தெரிஞ்சிருந்தால சார். உடம்பு சரியில்லைன்றது தெரிஞ்சிருந்தா she would have gone out ஃபர்ஸ்ட் தமிழ் படுத்துங்க. முடிஞ்சு போச்சு. she wouldn't have gone out னா என்ன அர்த்தங்க? அவ வெளியில போகாம இருந்திருப்பா. அவ வெளியில போகாம இருந்திருப்பா. முடிஞ்சது. எப்ப அவ வெளியில போகாம இருந்திருப்பா? அவளுக்கு உடம்பு சரியில்லை. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னே தெரியல. படார்னு வெளில போனதுக்கு அப்புறம் தான் திடீர்னு பார்த்தா உடம்பு முடியாம போயிடுச்சு. சோ உடம்பு சரியாம தட் ஷி வாஸ் அவ உடம்பு சரியில்லைன்னு அவளுக்கு உள்ளுணர்வு சொல்லி இருந்தது அப்படின்னா அவ போயிருக்கவே மாட்டா. வெளியில போயிருக்கவே மாட்டா. ரொம்ப ஈஸியா சடன்னு சொல்லிடலாமா? இப்ப பாருங்க, இன்னும் கொஞ்சம் ஈஸியா பிடிப்போம். நம்பர் 6 புவனேஸ்வரி படிங்க நீங்க. If you dash in time yesterday, we dash this work. ஃபர்ஸ்ட் ஆன்சர் படிங்க, ஈஸியா பிடிச்சிடலாம். கண்ணுக்கு எதுக்கு நிக்குது? If you had come in time yesterday, we would have done this work. இப்ப தமிழ்ல சொல்லுங்க புவனேஸ்வரி. நல்லா டைம் எடுத்துங்க. ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஈஃப் கிளாஸ் மெயின் கிளாஸ் கொண்டு வாங்க. அழகா தமிழ் படுத்துங்க. கம்ப்ளீட்டா புரிஞ்சுங்க. சொல்லுங்க வெளியில. இன் டைம்ல என்ன அருமையா நம்ம படிச்ச பாருங்க. வெவ்வேறு கிளாஸ்ல படிச்சிருக்கோம் எல்லாமே. ஆன் டைம், இன் டைம்லாம். நேத்து நீ டைம்க்கு வந்திருந்தீனா வெரி குட். நாம வொர்க்க முடிச்சிருக்க முடியும். முடிச்சிருப்போம். இன்னொரு வாட்டி தமிழ்ல சொல்லுங்க. நீ டைம்க்கு வந்திருந்தா நம்ம வொர்க்க முடிச்சிருப்போம். அவ்வளவுதான். இப்ப என்ன நடந்திருக்கு? அவன் டைமுக்கு வரல, ஒர்க் முடியாம போயிடுச்சு. ரெகுலேட்டர் வந்தா. என்ன அருமையா சொல்றீங்க புவனேஸ்வரி. சூப்பரா சொன்னீங்களா? நம்பிக்கை வந்துருச்சா? பண்ணிடலாமா? Yes sir. Number 5 புவனேஸ்வரி. If you dash to me yesterday, we dash this article. If you had come to me yesterday, we should have translated this article. Beautiful. தமிழ்ல சொல்லுங்க. அருமையா தமிழ்ல சொல்லுங்க. நீ நேத்தி வந்திருந்தீனா இந்த ஆர்டிகலை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிருக்க முடியும். ஷெல்லுக்கு பதில் ஷுட் போட்டிருக்காங்க. வில்லுக்கு பதில் உட் மாதிரி ஷெல்லுக்கு ஷுட் போட்டிருக்காங்க. அது புரியுதுங்களா? அந்த ஷுட் ஏன் வருதுன்னு புரியுதா? எஸ் சார். மொடால் இருக்குல்ல, செல்லுங்கிறது நார்மல். ஷெல்ல வந்து மொடால மாத்தி ஷுட்டா போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். நீங்க வியூட் ஆஃப் டிரான்ஸ்லேட்டட் திஸ் ஆர்டிகல்லே படிக்கலாம், தப்பு இல்ல. இஃப் யூ ஹேட் கம் டு மீ எஸ்டர்டே, நேத்து நீங்க என்கிட்ட வந்திருந்தா நம்ம முடிச்சிருப்போம். நீ வரல, நம்ம முடிக்கல, அவ்வளவுதான் முடியும். ஷுட்டையும் உட்டையும் போட்டு குழப்பிக்கணும். இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இந்த மாதிரி அதாவது மொடால் இருக்கு இல்லையா? ஷெல்லுக்கு ஷுட்டு, வில்லுக்கு உட்டு, அப்படிதான் பிரிப்பாங்க. அப்ப ஐக்கும் டிக்கும் வர்றப்ப ஷுட்டே போடுவாங்க, உட்டுக்கு பதில் ஷுட்டு போடுவாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க யூ கேன் டூ இட். நவ் 4 புவனேஸ்வரி.
If you had worked more, you would have been able to translate this article yesterday. அவ்வளவுதான். இப்ப தமிழ்ல சொல்லுங்க. ஈஸி. உனக்கு நிறைய வேலை இருக்குன்னா இல்ல இல்ல வேலை இருக்கா? If you had worked more, நீ வேலை அதிகமா வேலை நீ ஏன் உனக்கு அதிகமா வேலை இருக்கா? இருக்கு. என்ன வேலை இருக்கு இல்ல. had worked work verb இந்த மெயின் verb சுமதி மேம் அப்படியே கரெக்ட்டா சொல்லுங்க. if class ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க. உனக்கு அதிகமான வேலை இருந்தால் சார் இல்ல வேலை செய்யறது work இருந்தா இங்க verb-ங்க noun போடாதீங்க. verb தானே சார். if you had worked more, நீ 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 அது நீ அதிகமா வேலை பார்த்தனா நீ இந்த ஆர்டிகலை உன்னால டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். அதிகமா வேலை பார்த்திருந்தா வேலை பார்த்திருந்தா இந்த ஆர்டிகலை வந்து உன்னால டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்திருக்க முடியும். நேத்தே இந்த ஆர்டிகலை டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்திருக்க முடியும். பண்ணியிருந்திருக்கான். நேத்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியல. ஏன்னா நிறைய நேரம் நேத்து வேலை செய்யல. வேலை செய்யறது புவனேஸ்வரி ஒர்க்குங்கிறது இங்க வேர்பு பாருங்க. 7 அழகா 7 கொடுத்திருக்காங்க பாருங்க. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் அழகா கொடுத்திருக்காங்க பாருங்க. என்ன அருமையா பண்ணிருக்காங்க. ஒண்ணும் இல்ல நேத்தி நீனு நீ அதிகமா வேலை பார்த்திருந்தேன்னா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து வேலை பார்த்திருந்தேன்னா நேத்தியே இதை முடிச்சு தூக்கி போட்டிருக்கலாம். டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கலாம். பார்க்கலாமா? 3 புவனேஸ்வரி. If you had asked him yesterday, he would have told you everything. அவ்வளவு. இப்ப தமிழ்ல அருமையா சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள் தானே. நேத்தியே நீ அவன்கிட்ட சொல்லி இருந்தனா நேத்தியே அவனை கேட்டிருந்தா நேத்தி நீ அவனை கேட்டிருந்தா நேத்தி அவனை நீ கேட்டிருந்தா அவன் எல்லாம் சொல்லி இருந்திருப்பான். அவன் எல்லாமே உன்கிட்ட சொல்லியிருப்பான். பாருங்க. he would have told you everything. அவ்வளவுதாங்க இங்கிலீஷ். எப்படி வந்துச்சு பாத்தீங்களா? எப்படி படார்னு வந்து பாத்தீங்களா? இதுல பாருங்க if class, main class, supporting verb, main verb, imaginary, real, unreal, 0, 1, 2, 3, subject, object, adverb எல்லாமே வந்துருச்சு பாருங்க. எல்லாமே வருது பாருங்க இதுல. நம்பர் 2 புவனேஸ்வரி. அருமையா கொடுத்துட்டாங்க. மெயின் கிளாஸ கம்ப்ளீட்டா கொடுத்துட்டாங்க. ஒரே செகண்ட்ல அடிக்கலாம் புவனேஸ்வரி. A to E ல எதுங்க ஒரு செகண்டுக்கு மேல தேவையில்லை இருக்கு. சுமதி மேம். Sir, if he had painted the picture, he would have signed his name in the corner. அவ்வளவு. இப்ப தமிழ்ல சொல்லுங்க. ஈஸியா சொல்லிடலாம். கஷ்டமே இல்ல புவனேஸ்வரி. ஈஸியா சொல்லிடலாம். அவன் நேத்தியே பெயிண்ட் பண்ணி முடிச்சிருந்தா. இருங்க நேத்தியெல்லாம் சொல்லல. நேத்தியே வேண்டாம். ஆனா நீங்க ரொம்ப தெளிவா நீங்க புரியுறது எனக்கு தெரியுது. உங்களால கொண்டு வர முடியுதுன்னு தெரியுது. If you had painted the picture. சார் அவன் படம் வரைஞ்சிருந்தா அவனுடைய பேரை வந்து அந்த கார்னர்ல எழுதி இருந்திருப்பான்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். படம் வரையில, அதனால படம் வரைஞ்சி முடியல. அதனால அவன் எழுதுற முடிஞ்சு போச்சு. புவனேஸ்வரி உங்களுக்கு தெரியும். அது ஏனோ வரமாட்டேங்குது. வந்துடணும். தமிழ் வந்துடும். தமிழ் தான் பேராயுதமா பயன்படுத்துறீங்க. If you had painted the picture. அவன் பிக்சரை பெயிண்ட் பண்ணி முடிச்சிருந்தாக்கா பண்ணியிருந்தாக்கா அவனோட சைனை வந்து அந்த கார்னர்ல போட்டிருப்போம். பொதுவாக என்ன பண்ணுவாங்க? எல்லாம் எழுதி வரைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கார்னர்ல எழுதுவாங்க. அதுதான் அவங்க சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்லை. புவனேஸ்வரி, you can do it. Number 1. The boy does at home an hour before if he does his school on 1 o'clock. 1 o'clock last Monday. அவ்வளவுதான். இந்த டைம்ல ஒரு சிம்பிளா போடுறது ஒரு இது போடணுங்கிறதுக்காக போடுறாங்க.
ஆன்சர் The அடுத்து boy would have been at home an hour before if he had left his school 1 o'clock last Monday. அவ்வளவுதானுங்க. நீங்க உள்ள போன ரூலை வச்சு ஈஸியா பிடிச்சிட்டீங்க பாத்தீங்களா? தமிழ் நீங்க படிச்சீங்க, உங்க அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்னு நான் பாத்துக்குவேன். என்ன சொல்றாங்க? பீன் தான் மெயின் வேர்ட் பாத்தீங்களா? ஈஸ் வாஸ் பீன் ஆர் வேர் பீன் வந்துருச்சா? கிளம்பிருந்தான்னா வீட்டுக்கு 1 hour முன்னாடியே போயிருப்பான். சூப்பர். சுமதி மேம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அவன் ஸ்கூல்ல இருந்து இப்ப கிளம்பிருந்தானா வீட்டுக்கு 1 hour முன்னாடியே போயிருப்பான். இன்னொரு வாட்டி மாத்திட்டீங்கன்னு நினைக்கிறேன். மாத்திட்டீங்க கொஞ்சம். லாஸ்ட் மண்டே 1 o'clock அவன் ஸ்கூல்ல இருந்து கிளம்பியிருந்தானா அவன் வீட்டுக்கு 1 hour முன்னாடியே போயிருந்தான். ஓ கிட்டத்தட்ட வந்தீங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்லிப் பண்ணிட்டீங்க. லாஸ்ட் மண்டே 1 o'clock அவன் ஸ்கூல்ல இருந்து இத பாருங்க. கிளம்பியிருந்தானா மெயின் வெர்ப் பாருங்க. மெயின் கிளாஸ் பாருங்க சுமதி. The boy would have been at home an hour before. இருந்திருப்பான். அவன் வீட்ல 1 hour முன்னாடியே இருந்திருப்பான். 1 hour முன்னாடியே இருந்திருப்பான். 1 Yes, hour sir. முன்னாடியே இருந்திருப்பான். இருந்திருப்பான். எப்ப? If he had left ஸ்கூல்ல இருந்து 1 o'clockல கிளம்பியிருந்தானா 1 o'clock அவன் ஸ்கூலை விட்டு கிளம்பியிருந்தான்னா 1 hour முன்னாடியே இருந்திருப்பான். எல்லாருக்குமே ஓரளவு புரியுது. இன்னும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணா அது வந்துடும். ஆனா மெயின் கிளாஸ் அப்படியே அடிச்சு நகர்த்துங்க. என்ன வச்சிருக்காங்களோ அப்படியே கொண்டு வாங்க. என்ன கொண்டு வந்துடலாம். நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. யூ கேன் டூ இட். இன்னும் ஒரு கொஸ்டின் வந்து ஸ்ட்ராங்கா பண்ணலாம். 4 minutes இருக்கிறதுனால I just to go with it because அவங்க வந்து 14-15 கொஸ்டின் வச்சிருக்காங்க. விடாம பிடிச்சிருவோம். 16 சுமதி மேம் ஏன் இது அடுத்த செகண்ட் அடிக்கலாமே? சார் என்ன கேட்டிங்களா சார்? ஓகே சார். நான் யாரை கேக்குறீங்க? If he had been all right, he would have been with us yesterday. அவ்வளவுதான். இப்ப தமிழ்ல சொல்லுங்க. If he had been all right, பீன் தான் மெயின் வெர்ப் பாத்தீங்களா? பீன் இஸ் அவன் நேத்து எங்களோட இருந்திருப்பான். If he had all right, அவன் சரியா இருந்தானா நேத்து எங்களோடயே இருந்திருப்பான். நேத்து அவ்வளவுதான். அவன் சரியா இருந்திருந்தானா, அவனுக்கு உடம்பு மட்டும் நல்லா இருந்திருந்ததுன்னா அவன் எங்களோடய நேத்து இருந்திருப்பான். அவனுக்கு அவன் ஆல்ரைட்டா இல்ல, அவன் நல்லா இல்ல, நம்மளோட இல்ல. என்ன அருமையா வந்துருச்சு பாத்தீங்களா? வா 0 1 2 3 ஒரே லைன்ல நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மிக்சட் வந்து ஒரு வாரம் கழிச்சு கூட நம்ம பார்க்கலாம். ஆனா 0 1 பக்காவா இருக்கு. அதுக்கு ஒரு தனி எக்ஸசைஸ் ஒண்ணு கொடுப்பேன் நானு. மண்டே வர்றப்ப 0 1 2 3 படன்னு அடிக்கணும். இதை அடிச்சோடனே லாக் பண்ணு. ஈவ் கிளாஸ் மெயின் கிளாஸ் லாக் பண்ணி 0 1 2 3 யாருன்னு ஃபைனலைஸ் பண்ணி அடுத்த செகண்ட் சொல்லணும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். ஆனா வெரி வெரி குட் வெரி குட். இந்த இதை நான் சொன்ன மாதிரி அனுப்புறேன். இன்னொரு வாட்டி அனுப்புறேன். இது முன்னாடி அனுப்பினாலும் அனுப்புறேன். நீங்க சாட்டர்டே சண்டே ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி ஆன்சர் இது பண்ணி அழகா கொண்டு வாங்க. சரிங்களா? டோன்ட் வரி அபௌட் இது ஆன்சர் கீ எல்லாம் நான் வந்து கொடுக்குறேன். இந்த இது நீங்க முன்னாடி அனுப்பிச்சிருக்கீங்களாங்க சார்? எனக்கு வரல. குரூப்ல போட்டுருக்கீங்களா? புவனேஸ்வரி நம்ம ஷேர் பண்ணிருக்க ஞாபகம் இருக்கா? Yes, sir. நான் ஃப்ரைடே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல. ஆனா அதுக்கு அடுத்து அனுப்பிச்சீங்களான்னு தெரியல. ஷேர் பண்ணிட்டேன். 2 நாள் பண்ணிருக்கேன். ஓ சாட்டர்டே சென்ட் பண்ணிருப்பீங்க சார். ஓகே சார். ஓகே சார். எஸ் இத பாத்துக்கலாம். ஹேவ் a wonderful weekend. நல்லா பார்த்து இது பண்ணுங்க. நம்ம ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுவோம். இது ஒரு ஃபுல் ப்ளோன் ஒரு எக்ஸசைஸ் 0 1 2 3 மிக்ஸ் பண்ணிடுவோம். பண்ணிட்டு அப்புறம் மிக்ஸ்ட் கண்டிஷனல் போறோம். யூ ஆர் கோயிங் டு பி ஆல்ரைட். இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். I think you'll do well. சார் இப்போ கேள்வி கேட்டாங்கல்ல சார், நீங்க முன்னாடியே ஷேர் பண்ணிட்டு இருந்தா நான் படிச்சிருப்பேன் அப்படின்னு. இது எந்த இதுல வரும் சார்? சொல்லுங்க. இது வந்து if you had shared me I would have studied earlier. Conditional 3 நீங்க பார்த்தாலே நீங்க பேசுறப்பே தெரிஞ்சிடும். Conditional 3 Conditional 2 ரொம்ப சிம்பிளா இருக்குங்க. இது நடந்தா அது நடக்கும், இது நடக்கலன்னா அது நடக்காது. ஓகே சார். இது வந்து ரிக்ரெட்டுங்க. இப்படி பண்ணியிருந்தா அப்படி நடந்திருக்கும், அப்படி நடக்காம போயிடுச்சேங்கிற ரிக்ரெட். ஸோ எமோஷன் ஃபில்டர் கம்ப்ளீட்டா கண்டிஷனல் 3 வேற. டெஃபினட்டா மண்டே இது பண்ணுவோம். நான் இப்போ ஷேர் பண்றேன் திருப்பி இன்னொரு வாட்டி. I'll see all of you on Monday. முடிஞ்ச அளவு எனக்கு அனுப்பி விடுங்க ஹோம்வொர்க். புவனேஸ்வரி மிஸ் பண்ணாம அனுப்பி விடுங்க. Okay, sir. ஓகே. Thank you all of you. Thank you, sir. Thank you, sir. Thank you all.